மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 2024 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சுக்கிரபகவான் குருபகவானின் வீடான தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சனிபகவானின் ஆட்சி வீடான மகரம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம். இயற்கையிலேயே சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் ஒரு சில காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து அதன் பிறகு வேறொரு ராசிக்கு மாறுவார். அப்படிப்பட்ட மாற்றங்களை அடையக்கூடிய சுக்கிரபகவான் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் அவருடைய சஞ்சார அமைப்பை பொறுத்து உருவாக்கி கொடுக்கிறார். அந்த விதத்தில் இப்படிப்பட்ட சுக்கிரபகவானின் ராசி மாற்றம் என்பது ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாற்றங்கள் நிறைந்தவையாகவும் ஒரு சில நேரத்தில் துரதிர்ஷ்டங்கள் நிறைந்தவைகளாகவும் அமைவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். அதே நேரத்தில் சில நேரங்களில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே இயல்பான வாழ்க்கை இருந்து கொண்டிருப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை சுக்கிரபகவான் ஏற்படுத்துவார். இந்த மாதிரியான வகையில் பார்க்கின்றபோது தற்போது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பது மட்டுமில்லாமல் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான அருமையான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரபகவானை குருபகவான் பலமாக பார்வையிடுகிறார். இது மிகச்சிறப்பு. எனவே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிரடியான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உருவாகிறது. இந்த தருணத்தை மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் விலகி சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் கட்டுக்கட்டாக பணம் சேருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்குள் பலமாக சுக்கிரபகவான் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவானுக்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடியவர் சுக்கிரபகவான் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரபகவான் தனித்து சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அடுத்து வரக்கூடிய 25 நாட்களில் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரபகவான். உங்களுக்கு கர்மாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் மிகவும் பலமாக ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. நவகிரகங்களிலேயே சுகபோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாகிருக்கக்கூடிய தன்னிகரற்ற ஒரே கிரகம் என்றால் அது சுக்கிரபகவான் மட்டும்தான். தற்போது சுக்கிரபகவான் உங்களுக்கு சிறப்பான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பது பல்வேறு விதங்களான தடைதாமதங்கள் பிரச்சனைகளை நீக்கி பல்வேறு விதங்களான அதிரடியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்ட சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. நவக்கிரகங்களிலேயே சுக்கிரபகவானும் செவ்வாய் பகவானும் மட்டும்தான் ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணிக்கும்போது பல்வேறு விதங்களான அதிரடியான பிரம்மாண்டமான நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார்கள். அந்த விதத்தில் பார்க்கின்றபோது சுக்கிரபகவான் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டு ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களஸ்திர சப்தமஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார். எனவே இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் இல்லாமல் நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. எனவே இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் இல்லறசுகம் சௌகரியமான சூழ்நிலைகள் குடும்பத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் இனிமையாக நடைபெறுதல் என பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளை ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் மிகவும் பலமாக வாரி வழங்குகிறார். இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. சுக்கிரபகவான் ஒரு ராசியில் மற்ற கிரகத்துடன் இணைந்து பயணிக்கும்போது மாறுபட்ட பலன்களை வாரி வழங்குவார். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனியுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது புதிய வேலைவாய்ப்பு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான நல்ல சந்தர்ப்பங்கள் எதிர்பாராத அதிரடியான பணவரவிற்கான சாத்தியக்கூறுகள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் போன்றவற்றை நிறைந்து வாரி வழங்குவார். இந்த தருணத்தில் சுக்கிரபகவான் ஜென்மராசிக்குள் குருபகவானின் சுபபார்வையோடு பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு.
இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் தனித்து செயல்பட்டாலும் கூட்டுமுயற்சியாக செயல்பட்டாலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மிகப்பெரிய அளவில் அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்துவரக்கூடிய 25 நாட்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக சுக்கிர பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவான் சந்திர பகவானோடு சேர்க்கை பெற்று பயணிக்கப் போகிறார். சந்திரனுடன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று பயணிக்கக்கூடிய தருணங்களில் பணம் கட்டுக்கட்டாக சேரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உறுதியாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மகரராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான காலகட்டமாக அமைவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை சுக்கிரன் வாரி வழங்குகிறார். இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறை அரசியல் துறை கலைத்துறை என மேலும் பல துறைகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் உறுதியாக கிடைக்கிறது. உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான தடைதாமதங்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. நல்லபல காரியங்கள் பலவற்றை இந்த காலகட்டத்தில் தடைதாமதங்கள் இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடன் சார்ந்த தொந்தரவுகள் தொல்லைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். தேவையில்லாத அனாவசியமான வீண் விரய செலவுகள் விரயஸ்தானத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை பலமாக 7ஆம் பார்வையால் சுக்கிரன் பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் அதிவேகமாகவும் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டுக் கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் விலகி கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவரை நன்கு புரிந்துகொண்டு அன்பு பாசம் காதல் அந்நியோன்யம் அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டு உறுதி செய்கிறார். இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இல்லத்திற்கு தேவையான வசதிகளை உயர்த்திக் கொள்ளுதல் அடிப்படையான பொருள்களை வாங்கி மகிழ்தல் என பல்வேறு விதங்களான காரியங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாகவும் விலை உயர்ந்த சொகுசான ஆடம்பரமான அழகான பொருள்களை வாங்கி சந்தோஷப்படுவதற்கான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு. இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அகத்தோற்றம் மட்டுமில்லாமல் புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய விதத்தில் புன்முறுவலுடன் அனைத்துவிதமான காரியங்களையும் சிறப்பாக கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை நிறைந்து வாரி வழங்குகிறார் சுக்கிர பகவான். என்பது மட்டுமில்லாமல் தந்தை தாய்க்கு இடையே இருந்து கொண்டிருந்த மனவருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகும். உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் மூத்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி உறவுகள் பலப்படக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் மனநிம்மதியும் மனநிறைவும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக கிடைக்கிறது. தடைப்பட்டு கொண்டிருந்த இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கலாம். இந்த நேரத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் புதிதாக பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைந்து அமையும். பணவரவில் இருந்து கொண்டிருந்த தடைதாமதங்கள் அனைத்தும் உடைத்தெறியப்படும். பணவரவுகளை அதிகரித்துக் கொள்வதற்கான பல வழிகள் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு. எனவே வருமானங்கள் உயரும். உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிப்பதால் பொருளாதார ரீதியான நிதி நெருக்கடிகள் நீங்கும். கடன் சார்ந்த தொந்தரவுகள் மிகப்பெரிய அளவில் விலகும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைந்து உண்டு. ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. இதன் காரணமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும்.
எனவே ஆன்மீக ரீதியான பணிகளை எந்தவிதமான தடைதாமதங்களும் இல்லாமல் புன்முறுவலுடன் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து அமையக்கூடிய அருமையான யோகங்களை கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு. மேலும் வீடியோவை தொடர்வதற்கு முன்பு தயவுசெய்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ள ப்ராடக்ட் லிங்கை தொட்டு அல்லது வீடியோவில் வரக்கூடிய வியூ ப்ராடக்ட் என்ற ஐ பட்டனை தொட்டு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். இந்த தருணங்களை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்.